தனவசிய யோகம் பெறப்போகும் கும்பராசி. இந்த தனவசிய யோகத்தால் ஏற்பட போகும் மாற்றங்களும் பரிகாரங்களும் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு இந்த தனவசிய யோகத்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, இந்த தனவசிய யோகம் அப்படின்னா என்ன என்பதை பற்றி சற்று தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தில் அசுர குருவான சுக்கிரனும் அசுப தலைவன் சனி பகவானுடைய இணைவு அதாவது மோகனமாகும். மோகனம் என்பது வசியம், அதாவது தன என சொல்லலாம். அசுர குருவாகிய சுக்கிரனும் அசுப தலைவன் சனி பகவானும் ஜாதகத்தில் இணைந்து நண்பர்களாகி அகமகிழ்வார்கள். ஆம், சனி சுக்கிரன் இரு கிரகங்களும் நட்பு கிரகங்களே. அவைகள் இணையும் பொழுது மிகுதியான நன்மைகள் உண்டு. நீதிக்கு அதிபதியாக விளங்குபவர் சனி பகவான். இன்பம், கலைகள் மற்றும் பொழுதுபோக்கு ஆகியவற்றிற்கு அதிபதியாக இருப்பவர் சுக்கிரன். இவர்களின் இணைவு வசியம். எந்த பாவத்தில் இருந்து இவர்கள் தொடர்பு கொள்கிறார்களோ அந்த பாவத்தின் வழியே பண வசதியை செய்வார்கள். அப்படி சுக்கிரன் மற்றும் சனியினுடைய இணைவு என்ன மாதிரியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்று பார்க்கும்போது சனிக்கு 1ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடம் ஆகியவற்றில் சுக்கிரன் இருந்தால் சுக்கிரன் சனி இணைவு என கருதப்படும். அதேபோல் சுக்கிரனின் நட்சத்திரமான பரணி, பூரம், பூராடம் ஆகியவற்றில் சனி இருந்தாலும் இணைவாகும். அதேபோல் சுக்கிரனும் சனியின் நட்சத்திரமான பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் இருந்தாலும் சுக்கிரன் சனி இணைவாகும். சுக்கிரனின் வீட்டில்தான் சனி பகவானும் உச்சமடைகிறாரு. நேரடியாக இணையும் பொழுது பலன்கள் ஒரு வகையாகவும் நட்சத்திரங்கள் வழியாக இணையும் பொழுது பலன்கள் வேறு மாதிரியும் இருக்கும். சில நேரங்களில் வக்ரகதியில் இந்த கிரகங்கள் இணையும் வாய்ப்புகள் உண்டு. அப்பொழுது வேறு மாதிரியான பலன்கள் உண்டு. சனிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். சுக்கிரன் சூரியனுக்கு 8 பாகைக்குள் வரும்போது வக்ரம் அடைகிறது. சனியும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் கிட்டத்தட்ட இணைவாகவே கொள்ளலாம். சனி மற்றும் சுக்கிரனுடைய இணைவின் காரணமாக கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த கிரக இணைவு உள்ளவர்களுக்கு பொருளாதார மேன்மை உண்டு. படிப்படியாக பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி பயணித்து கொண்டே இருப்பார்கள். லட்சுமி கடாட்சம் உள்ள ஜாதகராக இவர் இருப்பார். பண பிரச்சனை என்பது சுக்கிரன் சனி இணைவு உள்ளவர்களுக்கு இருக்காது. அப்படி இருந்தாலும் மிக எளிதாக சமாளிக்கும் தந்திரம் அறிந்தவர்கள். பொதுவாக இந்த அமைப்பு 4ஆம் இடத்தில் இருந்தால் நிறைய ஆடைகள் வைத்திருப்பார்கள். ஆனால் ஆடைகள் இவர்களுக்கு பொருந்தாது. இல்லாவிடில் ஆடைகளின் ஏதேனும் குறைகள் இருக்கும். பழைய வீடாக இருந்தாலும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். புளிப்பு சுவையை அதிகம் விரும்புவார்களாக இருப்பார்கள். சனி பகவான் எதையும் தாமதப்படுத்துவார். தாமத திருமணம் மற்றும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சுக்கிரன் சனியை குரு பார்வை செய்தால் தோஷங்கள் குறையும். அதேபோல் திருமணத்திற்கு பின் இவர்களுக்கு யோகமான அமைப்பு உண்டாகும். இவர்களுக்கு நகையின் மீது அதிக ஈர்ப்பு உண்டு. ஆதலால் நகை தொடர்பான தொழில் செய்யும் எண்ணம் இருக்கும். அதற்கு மற்றொரு கிரகமான வியாழனும் வலிமையாக இருக்க வேண்டும். சிலர் வாகனம் ஓட்டுவதற்கு அஞ்சுவார்கள், சிலர் வாகனம் ஓட்டுவதற்கு அஞ்ச மாட்டார்கள். இந்த வேறுபாட்டிற்கு கிரகங்களுடைய வலிமையும் காரணம். சனி வலிமையாக இருந்தால் வாகனம் ஓட்டுவதற்கு அச்சம். ஆனால் வாகனம் ஓட்ட தெரிந்தாலும் ஓட்ட மாட்டார்கள். சுக்கிரன் வலிமையாக இருந்தால் வாகனத்தை வேகமாக செலுத்துவார்கள். இந்த இணைவு உள்ளவர்களுக்கு கண் பார்வை குறைபாடு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு அசுப கிரகங்கள் இணைவதால் கண் பார்வை வெகுவான பாதிக்க வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு கண் தொடர்பான அறுவை சிகிச்சைகள் ஏற்படுவதும் உண்டு. சிலர் நவரத்னங்களில் ஒன்றான வைரம் தொடர்பான தொழில் செய்வார்கள். அதாவது வைரம் பட்டை தீட்டுவதல், வைர வியாபாரம் போன்றவை இந்த தொழில் இவர்களுக்கு மிகுந்த லாபத்தினை ஈட்டும். டெக்ஸ்டைல் தொடர்பான துறைகளிலும் சிலருக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. ராகு இந்த கிரகங்களுடன் தொடர்பு ஏற்பட்டால் இந்த வாய்ப்பு ஏற்படும். இந்த கிரகங்கள் இருக்கும் இடத்தினை பொறுத்து சில குறிப்பிட்ட பலன்கள் ஏற்படும். 7ஆம் இடத்தில் இருந்தால் டெக்ஸ்டைல் விற்பனை தொடர்பும், 10ஆம் இடத்தில் இருந்தால் துணி உற்பத்தி மற்றும் தறி நெய்தல் தொடர்பான துறைகளில் வாய்ப்பு உண்டு.
சுக்கிரன் வலுவாக இருந்து சனியுடன் இணைவு இருந்தால் சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பழைய கலைகளை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் இவர்களுக்கு உண்டு. அதே போல உலகில் கும்பராசினியர்களுக்கு சுக்கிரன் மற்றும் சனியினுடைய இணைவால் ஏற்படும் மாற்றங்கள் என்ன என்று பார்க்கும்போது, சனி என்பது மேகத்திற்கு காரகமாக உள்ளவர். அதாவது குறிப்பாக கரிய மேகத்தை சனியுடன் ஒப்பிடலாம். சுக்கிரனின் காரகமாக மழை உள்ளது. நீர் ராசிகளிலோ நீர் கிரகங்களுடன் இணைவுகள் ஏற்படும் போது அதிகமான மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சுக்கிரனிற்கு காரகமாக காய்கறிகள் பழங்கள் உள்ளதால் சுக்கிரனை சனி பார்வை செய்யும் காலங்களில் பழங்கள் காய்கறிகள் விளைச்சல் பாதிக்கப்படும். அதனால் விலை உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதேபோல் சுக்கிரன் சனி சேர்க்கைக்கான பரிகாரங்கள் என்ன என்று பார்க்கும்போது, லக்ஷ்மி நாராயணனை சனிக்கிழமை அன்று தரிசனம் செய்வது சிறந்த பலன்களை தரும். அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை ரோஸ் கலர் வஸ்திரம் கொடுத்து வழிபாடு செய்வது சிறப்பு. அதேபோல் குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கினால் சிறந்த மேன்மை மற்றும் தனவிருத்தி உண்டாகும். அஷ்டலட்சுமியை வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை வழிபட்டாலும் அல்லது வெள்ளிக்கிழமை சனி ஓரையிலும் சனிக்கிழமை சுக்கிர ஓரையிலும் வழிபாடு செய்தால் நற்பலன்கள் உண்டு. எள்ளில் செய்யப்பட்ட இனிப்பான பண்டங்களை தானமாக வழங்குவதால் சில தோஷங்கள் இவர்களுக்கு ஏற்படாது. சுக்கிரனோடு இணைந்து புதன் இருப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அவர் பாக்கியாதிபதி என்பதால் விசேஷமான பலன்கள் உண்டு, நற்பலன்கள் உண்டு. இதுவரை உள்ள குழப்பங்கள் தெளிந்து மனதில் தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இந்த இணைவு அமைய இருக்குதுங்க. அதே போல கும்பராசினியர்கள் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு எளிதில் சிறு முயற்சியிலேயே நல்ல நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்கு. சனிக்கு அனுகூலமான சுக்கிரனும் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருப்பது நல்லது என்று தாங்க சொல்ல வேண்டும். வீடு கட்டும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல் கும்பராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு இத்தருணங்கள்ல ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. கலை பொருட்களை விற்பனை செய்பவர்களுக்கு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமையிருக்குது. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, கொடுக்கல் வாங்கல் சிக்கல் உண்டு. எதையும் யாரிடமும் நம்பி ஒப்படைக்க வேண்டாங்க. நீங்களே நேரடியாக கண்காணிங்க. தன குடும்பஸ்தானத்தில் ராகு இருப்பதால பெரிதாக யாரிடமும் வாக்குறுதி தர வேண்டாம். தன குடும்ப அதிபதியான குரு சுகஸ்தானத்தில் இருப்பதும் 2ஆம் இடத்தில் ராகு ஆக்கிரமித்து கொண்டிருப்பதும் சாதகமான அமைப்புகள் அல்லங்க. அனாவசியமான செலவுகள் ஏற்படும். அதனால் எல்லா விதத்திலும் அதிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ஜென்மசனி என்பதால் பிரதோஷ விரதம் தவறாது கடைபிடிங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.